Hi, welcome you to learn English. Spoken English நல்லா டெவலப் ஆகணும்னா நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு அந்த சென்டென்ஸுடைய மீனிங் புரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக உங்களால் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்பவே மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மீனிங் தெரியாத வேர்ட்ஸுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணி மீனிங் தெரிஞ்சுக்கணும். நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர், அந்த சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது, நடுவில் என்ன ஃப்ரேஸ் வருது, என்ன கிளாஸ் வருது, அந்த சென்டென்ஸில் என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி முடியுது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக அன்னோயிங்லி, அதாவது உங்களுக்கு தெரியாமலே மனப்பாடமாகும். ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ரீடிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இந்த பேசேஜை ரீட் பண்ணுங்கள். நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களால் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த பேசேஜுக்குள்ளே இருக்கிற irrelevant சென்டென்சஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் த ப்ராக்டிஸ். ரீட் பண்ணுறப்ப உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக அந்த சென்டென்சஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது irrelevant சென்டென்சஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேசேஜை ரீட் பண்ணி பாருங்கள். irrelevant சென்டென்சஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இன் திஸ் பேசேஜ் ராஜ் அண்ட் ராம் இந்த ரெண்டு பேருடைய லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த சென்டென்ஸ் இந்த பேசேஜோட மேட்ச் ஆகாது. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிம்பிள் கான்செப்ட் இன் திஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ இது வந்து irrelevant சென்டென்ஸ். பேசேஜை வாசிக்கிறப்பவே கரெக்டாக அந்த இடத்த, அதாவது இந்த சென்டென்சஸை கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்படிங்கிறதான் நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் ரீட் திஸ் பேசேஜ். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். சிம்பிளான வேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் irrelevant சென்டென்ஸ், அதாவது இந்த பேசேஜுக்கு மேட்ச் ஆகாத சென்டென்சஸ் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சோஃபியா அப்படிங்கிறவங்ககிட்ட ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார், ஷாருக் கான். இன்னொரு கொஸ்டின் பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் அவுட்டிங், வெளியே போகிறதுக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்பேஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் போக நடுவில் இருக்குது பாருங்கள் அந்த ரெட் கலரில், அது வந்து irrelevant. த கிரிமினல்ஸ் ஹாவ் பீன் பனிஷ்ட் அண்ட் ஃபைன்ட் ஃபார் தேர் மிஸ்டேக்ஸ். இந்த சென்டென்ஸ் இந்த பேசேஜோட மேட்ச் ஆகாது. நவ் ரீட் திஸ் பேசேஜ். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்பவே மீனிங் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பேசேஜுக்கு மேட்ச் ஆகாத சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மூவிஸ், பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பேராகிராஃப் இருக்குது. அதனுடைய கலெக்ஷன் இருக்குது. அந்த மூவிஸை மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நோ கிரேட்ஸ் வேர் கிவன் பட் தேர் வேர் ஓரல் எக்ஸாம்ஸ் ஈச் வீக். எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்குது இந்த சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் irrelevant. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் பாஸ் த வீடியோ அண்ட் ரீட் திஸ் பேசேஜ். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களால் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எந்த சென்டென்ஸ் irrelevant-ஆக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். No grades were given but there were oral exams each week. You were expected to pose questions of your own. ஸோ கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக அந்த வாக்கியங்கள் இருக்குது. லாஸ்ட் சென்டென்சஸ் பாருங்கள். They put the chopped vegetable in the hot water to make them boiled. Obviously, it is irrelevant. The last sentence is irrelevant. Now look at this passage. Read this passage. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த irrelevant சென்டென்சஸை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Self-driving cars exist today. Driver இல்லாத cars, self-driving cars exist today that are safer than human-driven cars in most driving situations.
ஓவர் த நெக்ஸ்ட் 3 to 5 years, இன்னும் 3லிருந்து 5 வருடங்களுக்குள், they will get even safer and be in the mainstream. நிறைய இடங்களில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சென்டென்சஸ் செல்ஃப் டிரைவிங் கார்ஸை பற்றினது. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது irrelevant. அகெயின் another passage. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாஸ் தி வீடியோ, read this passage, identify the irrelevant sentence. Answer will be displayed in a few seconds. அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவர் டேவிட் ஹான்சன் ஆஃப் ஹாங்காங். ஹாங்காங்கில் அவர் சோஃபியா அப்படிங்கிற ஹியூமனாய்டு ரோபோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வேர்ல்டு காங்கிரஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அன்னைக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறாங்க. என்டிடிவி, அதாவது ராஜீவ் மேக்னி அப்படிங்கிறவர் என்டிடிவியிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் சோஃபியாட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. இதை பற்றி தான் அந்த பேசேஜ் இருக்குது. The students are now participating in the events cheerfully. This is irrelevant. ஃபைனலாக ஒரு பேசேஜ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தெரியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டிக்ஷனரியில் பார்த்து மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மீனிங் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு அந்த வேர்டை வச்சு 5 or 10 sentences எழுதி பாருங்கள். எப்போவுமே அந்த மீனிங் ஞாபகத்தில் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேசேஜில் இருக்கிற irrelevant சென்டென்ஸை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ் அப்படிங்கிறது அக்ரோனிம். அக்ரோனிம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 அல்லது 4 வார்த்தைகளுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு அக்ரோனிம் கிரியேட் பண்ணுவாங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ், which started out as a military technology. மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அது இப்போ நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டாக்ஸி ஹையர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மேப்பிங் டைரக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் ட்ரோன்ஸ், அதுவும் ஒரு மிலிட்ரி டெக்னாலஜி தான். அதையும் இப்போ நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 2 மிலிட்ரி டெக்னாலஜியை பற்றின பேசேஜ் இது. இதில் nowadays most of the students use mobile without any gaps அப்படின்னு வருது. So this is irrelevant. So in order to develop your spoken English skill, you must read English sentences. That is very important. That will increase your sentence framing skill unknowingly, indirectly. So reading is also very important. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.